கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த எலியாவின் மறுபடி ஜெபத்திலே இன்னொரு ஜெபத்தை குறித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் தயவும் செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 ராஜாக்கள் 17:8 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 8வது வசனமும் 3வது வசனமும் திரும்ப சொல்றேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 மற்றும் 3வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இங்கு எலியா என்கிறதான தேவ மனுஷனுடைய மறுபடியும் ஜெபங்களில் பல ஜெபத்தை பார்த்து வருகிறோம். இதுல அந்த 4வது ஜெபம், எலியாவின் மறுபடி ஜெபத்திலே 4வது ஜெபம் கேரித் ஆற்றின் ஜெபம். இன்றைக்கு தேவனுடைய செய்தியின் தலைப்பு கேரித் ஆற்றின் ஜெபம். மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கேரித் ஆற்றின் ஜெபம் என்பது என்ன? இந்த கேரித் ஆற்றின் ஜெபம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன் அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5வது வசனங்கள். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்கு எலியாவின் மறுபடியும் ஜெபத்திலே அருமையான ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இது என்ன ஜெபம்? கேரித் ஆற்றண்டையில் பண்ணின ஜெபம். அப்போ இங்கு கேரித் ஆற்றண்டையில் ஜெபித்தார் என்று சொல்லுகிறீர்களே, எங்கு ஜெபித்தார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, அந்த 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுது. அந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்று, இவன் தேவனோடு பேசிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும், அல்லது தேவன் எலியாவினிடத்தில் பேசும்படி வந்திருக்க வேண்டும். அப்போ ஏதோ 2 பேருக்கு இடையிலே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கிறது, ஒரு பிரேயர் நடந்திருக்கிறது, ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுதல் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவன் கேட்டிருக்கிறார். அதனால தான் அங்கு அவர் மாறுத்தாரம் சொல்லத்தக்கதாய், பதில் சொல்லத்தக்கதாய் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. வந்த உடனே அந்த வார்த்தை முதல் வார்த்தை என்ன சொல்லுது? நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போன்றார். எலியாவுக்கு அங்க உண்டாகிற வார்த்தை, கர்த்தர் நல்லவே, நீ நேரா கீழ்த்திசைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த கீழ்த்திசை என்பது என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த கீழ்த்திசை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கீழ்த்திசையை குறித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக சொல்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 29:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்திலே போய் சேர்ந்தான். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். இப்போ இந்த எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ கீழ்த்திசையை நோக்கி போ அப்படின்றார். அவர் இந்த கீழ்த்திசை என்பது எதை குறிக்கிறது? போய் சேர வேண்டிய ஒரு இடமா இருக்கிறது. சரி, போய் சேரலாம் என்பது உண்மைதான்.
போய் சேருவது நல்லதுதான். ஆனா போய் சேருகிற இடம் எது அப்படின்னாக்கா, அதுதான் இங்க ஆச்சரியமா இருக்குது. யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித்தார். ஏன் அதுக்கு யோர்தான் அண்டையில் தங்க வச்சிருக்கலாமே? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தான் அண்டையில் ராத்தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். யோசுவா 3:1. அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருந்ததே யோர்தான் அண்டையில் தான். ஆனா கர்த்தர் எலியாவை யோர்தான் அண்டில் தங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித் ஆற்றண்டைக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எனக்கன்பான தேவச்சனமே, அந்த சோத்திரம், அந்த கேரித் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சோத்திர தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கேரித் என்கிற வார்த்தையே வேதத்திலே 2 முறை தான் நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் பின்பு 5ஆம் வசனத்திலும். இந்த 2 இடத்துலதான் இந்த கேரி தண்டை குறித்து, ஆற்றை குறித்து சொல்லியிருக்கு. அப்போ இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த கேரி தாற்றை குறித்து சொல்லும் போது சோத்திரம், அந்த வசனம் சொல்லுது, கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு. அது பலர் ஒளிகிறதற்கு ஏதுவான ஒரு இடம். நிறைய பேருக்கு கண்களுக்கு மறைக்கப்படத்தக்கதாய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடம். யோர்தான் நதி அப்படி அல்ல. அது நல்ல வெட்ட வெளியா திறந்திருக்கக்கூடியது. அக்கறையும் தெரியும், இக்கரையும் தெரியும். அங்கு தண்ணீர் கரை புரண்டு ஓடும். அதனால பிரயாணிகள் வருவார்கள், போக்குவரத்தாளர்கள் வருவார்கள், அப்புறம் கடல் பயணம் பண்ணுகிறவர்கள் வருவார்கள், நதியை கடக்கிறவர்கள் வருவார்கள். இதெல்லாம் யோர்தான் நதியில். ஆனா கேரித் ஆறு என்பது நல்ல ஒளித்து கொண்டிருக்கிற அனுபவம். இந்த கேரித் ஆறு என்பது முதலாவது ஒளிந்து கொள்ளுகிற இடம் என்று சொன்னேன். இந்த ஒளிந்து கொள்ளுதல் எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் குடியிருக்கும். இந்த ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் எதை குறிக்கிறது? நல்ல தேவனால் பாதுகாக்கப்படுகிற ஒரு சுகமான அனுபவம். நீங்க ஒபதியாவின் வாழ்க்கையில பாருங்க. ஒபதியா என்கிற நல்ல ஒரு தேவ மனுஷன் 2 குகைகளை தேர்ந்தெடுத்து, அந்த 2 குகைகளில் ஒரு குகைக்கு 50 பேர் என்று சொல்லி 2 குகையிலும் 50 பேரா 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்திருப்பார். அந்த ஒளித்து வைக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் அன்றைக்கு இருந்த சங்காரங்கள், அன்றைக்கு அழிவுக்கு அந்த தீர்க்கதரிசிகள் தப்பினார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் முத எங்க வருது? ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். அந்த ஒளிந்து கொள்ளுகிற அனுபவமே முத ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய வருத்தமான ஒரு செய்தி உண்டு. ஒரு சர்ப்பம் வந்து ஏவாளிடத்தில் பேசும்போது அவள் போய் ஒளிந்து கொண்டு இருந்திருந்தால் அந்த சர்ப்பத்தின் வஞ்சனைக்கு தப்பி இருக்கலாம். ஆனா சர்ப்பம் பேசும்போது காதுக்கு இனிதாகவும் மனதுக்கு இதமாகவும் காணப்பட்டது ஏவாளுக்கு. ஆனா இப்ப கர்த்தருடைய சத்தம் வரும்போது, கர்த்தர் பேசும்போது அது ஏவாளுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்தது. அவள் போய் ஒளிந்து கொள்ளுகிறாள். சர்ப்பம் பேசும்போது இடம் கொடுத்தாள், கர்த்தர் பேசும்போது ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான். தீண்டத்தகாதவர்கள், அருவருப்பானவர்கள், பொல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மதுபான பிரியர், விக்கிரகாராதனைக்காரர்கள், இவர்கள்லாம் பேசும்போது நம்முடைய மனதுக்கு இதமா இருக்கிறது சில நேரம். அதனால அவங்களுக்கு நாம் நேரம் கொடுக்கிறோம். ஆனா ஒரு ஆலயத்துக்கு வரும்போது, ஒரு ஆராதனையில் இருக்கும் போது, அல்லது ஒரு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கும் போது,
அங்கே அவர்களுக்கு பொறுமை இல்லை. இந்த தேவ சத்தத்தை கவனமா கவனிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கண்ணு இங்க பார்க்கும், மறு கண்ணு வேற எதையோ பார்க்கும். ஒரு காது இங்கே ஆன்லைன் ஜபத்துல கேட்டுட்டு இருக்கும், இன்னொரு காது அங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கும். இப்போ கர்த்தர் நல்லவர். கேரித் ஆறு என்பது முதலாவது ஒளிந்து கொண்டிருக்கிற இடம் என்று வசனம் சொல்லுது. அந்த ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம் ஏதேன் தோட்டத்திலே உண்டானது. கர்த்தர் அப்புறம் தீர்க்கதரிசிகளை அங்கு ஒளித்து வைக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு சகைவை குறித்து பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே கூட அவன் ஸ்தோத்திரம் அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி தன்னை ஒளித்துதான் கொண்டான். என்னை யாரும் பார்த்திடக்கூடாது, நான் கொல்லும், என்னை யாரும் பார்த்திடக்கூடாது, கீழே இறக்கி விட்டுருவாங்க, என்னை யாரும் பார்த்திடக்கூடாது, கிண்டல் பண்ணுவாங்க சொல்லி அவன் காட்டத்தி மரத்துல ஏறி ஒளிந்து கொண்டுதான் இருந்தான். ஆனா அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் தான் அவன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தது. ஆதாமும் ஏவாளும் தேவ சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டார்கள். அதனால அவர்களுக்கு நல்ல சுத்திரம், கர்த்தர் நல்லவன், தோளினால் ஆன ஏற்ற உடை கிடைத்தது. 100 தீர்க்கதரிசிகளை ஒபதியா ஒளித்து வைக்கிறவனா இருந்தான். அதனால் அந்த ஒபதியா தேவ மனுஷனுக்கும் ராஜாவுக்கும் இடையிலே மத்தியஸ்தனாய் மாறினான். இப்ப சகையு காட்டத்தி மரத்துல ஏறி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதனால அந்த வீட்டுக்கு, அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. அப்ப கேரி தாற்றண்டையில் எலியா ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜெபம். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் தான் எலியாவுக்கு நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தது, நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுத்தது, நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது. ஏனென்று சொன்னா ஆண்டவர் அங்க அழகா சொல்லிட்டாரு, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நீ அங்க போய் ஒளிந்து கொண்டிருன்னு சொன்ன உடனே அவன் நேரா வர்றா. ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு வேண்டிய ஆகாரம், அதாவது அப்பமும் இறைச்சியும் வந்து கிடைக்குது. இப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த கேரி ஆற்றின் அனுபவம் இல்லாததுனால தான் எலியாவை போல மறுபடியும் ஜெபிக்க முடியல. என்ன அனுபவம் இல்லை? எப்படி அவன் ஸ்தோத்திரம் கேரி தண்டில் ஒளிந்து கொண்டிருந்தானோ அதை போல கொஞ்ச நேரம் புருஷனை விட்டுட்டு வந்து கதவை சாத்திக்கிட்டு ஜெபிக்க முடியல. அது போல கொஞ்ச நேரம் மனைவியை விட்டுட்டு அறக்கதவை சாத்திட்டு தனித்திருந்து முழங்கால் போட முடியல. அது போல பிள்ளைகளை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியில போய் தனியா இருந்து நடந்தாது ஜோமனிட்டு வரதுக்கு மனசு இல்லை. இப்படி எல்லாம் இல்லாததுனால தான் அங்கு எலியாவை போல மறுபடியும் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு கேரித் ஆற்றின் அனுபவம் வேணும். அந்த கேரித் ஆறு என்பதே ஒளிந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம். ஓகே, யோசுவா எவ்வளோ பெரிய யுத்த மனுஷன் தான். ஆனா அவ்வளோ பெரிய யுத்த மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ யுத்தத்துக்கு போகும்போது அந்த சுத்திர முசுக்கடை செடிகளுக்கு மத்தியிலே அல்லது முசுக்கட்டை செடிகளுக்கு பின்னாடுக போய் சுத்திர ஒளிந்து கொள் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ சூத்திரம் அதே போல பல தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில சூத்திரம் கர்த்தர் நல்லவன் அந்த ஒளிந்து கொள்ளுகிறான். தாவீதை பாருங்கள், போய் குகையிலே ஒளிந்து கொள்ளுகிறான், மலைக்கு அப்பால் ஒளிந்து கொள்ளுகிறான், அப்புறம் சவுலுடைய கண்ணுக்கு இப்பால் போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் தான் தாவீதின் வாழ்க்கையில பின்னாட்களிலே பெரிய ராஜாவாய் மாற்றினது. எந்த தலையிலிருந்து கிரீடம் எரிக்கப்பட்டதோ அதே தலையில மீண்டும் கிரீடம் சூட்டப்பட்டது. அந்த ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம். இந்த நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து பார்த்து வர்றோம். எல்லாரும் பண்ற ஜெபம் மாதிரி இங்க ஆண்டு போதிக்கல. இயேசுவானவர் வனாந்தரத்துல ஜெபம் பண்ணாரு, அவர் மோசே மலையில ஜெபம் பண்ணாரு, அப்புறம் உபவாசம் யோசபாத் ராஜா உபவாசம் நீங்களே இருங்க, அதெல்லாம் இங்க போதிக்கப்படல. கருதலான சத்தியம் போதிக்கப்படுகிறது. விதவிதமான ஜெபம், அதுல ரொம்ப நான் கவனமா கவனிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாருமே தனியா போங்க, தனித்து போய் உட்காருங்க,
தனித்து உட்கார்ந்து பைபிள் படிங்க, தனித்து ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தை விட்டுட்டு போய் ஜெபம் பண்ணுங்க, வேலையை விட்டுட்டு போய் ஜெபம் பண்ணுங்க, ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாம் 10,000 வேலை இருந்தாலும் 18,000 பொறுப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு சில நாட்களா காத்துருங்கன்னு சொல்லி தொடர்ந்து கர்த்தர் எக்காலத்தை ஊதிட்டு வர்றார். அந்த வரிசையிலே இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கேரித் ஆற்றின் ஜெபம் ஒளிந்து கொண்டிருக்கிற ஜெபம். அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் சூத்திரம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இப்போ ஒன்று ஆற்றின் தண்ணீர் கிடைக்குது, 2வது சோத்திர காகங்கள் வந்து போஜனம் கொடுக்குது, 3வது அந்த போஜனம் எப்படி கொடுக்கப்படுதுன்னாக்கா, கர்த்தர் நல்லவன், நல்ல இறைச்சி கிடைக்குது, நல்ல அப்பம் கிடைக்குது. இதுல ரொம்ப இந்த கேரித்தாட்டின் ஜெபத்தை குறித்து நான் வாசித்த போது ரொம்ப ஆச்சரியப்பட்டது பாருங்க. என்னன்னாக்கா 6ஆம் வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சி. இந்த சாயங்காலம் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. பறவைகள் எவ்வளவுதான் பறக்கக்கூடியதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாலை பொழுதுக்கு முன்பாக அவைகள் போய் கூட்டிலே தங்கிவிடும். அதை அறிந்த காக்கா இருட்டிட்டாக்கா, சரியாய் நாம் பரிமாறவும் முடியாது, நாமும் தங்க முடியாது என்று தெரிந்த காகம் சரிய சாயங்காலத்துல வந்து கொடுத்துருது. நைட்டு சாப்பாடு சாயங்காலமே கிடைச்சிருது. எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க. அப்போ ஒண்ணு சொல்றேன், இந்த கேரித் ஆற்றின் அனுபவம் முதலாவது ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. இந்த ஒளிந்து கொண்டிருப்பது என்பது தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. இப்போ கர்த்தர் நல்லவே, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், சொன்ன உடனே அங்கு கிடைக்கிறது என்ன? முதலாவது ஆற்றின் தண்ணீர் கிடைக்குது. அங்க ஃபர்ஸ்ட் கிடைக்குது. 4ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது ஆற்றின் தண்ணீர். எனக்கன்பான தேவச்சனமே, தண்ணியில எத்தனையோ தண்ணி இருக்கு, ஆனால் சொல்றோம் அதுல விசேஷமாய் ஆற்றின் தண்ணீர் என்பது அது ஒரு மிக விசேஷமானது. இந்த ஆற்றின் தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 1 ராஜாக்கள் 17 அசோத்திரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சாயங்காலத்துல அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 4ஆம் வசனம் சொல்லுது ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். 6ஆம் வசனம் சொல்லுகிறது ஆற்று தண்ணீரை குடித்தான். குடிப்பாய் என்பது எதை குறிக்கிறது? குடித்தான் என்பது எதை குறிக்கிறது? நீ குடிப்பாய் என்பது தேவனுடைய கட்டளையை குறிக்கிறது. குடித்தான் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை குறிக்கிறது. அப்படியானால் இந்த கேரித் ஆற்றின் அனுபவம் முதலாவது ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. 2வதாக அந்த கேரித் ஆற்றின் ஜெப அனுபவம் எதை குறிக்கிறது? நல்ல கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. எலியாவுக்கு பல கீழ்ப்படிதல் அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பல கீழ்ப்படிதல், முதல் கீழ்ப்படிதல் என்ன? நேரா யோர்தானுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஆற்றுக்கு போனார். அதே மாதிரி யோர்தானுக்கு எதிர்த்தாப்புல போனார். அது முதல் கீழ்ப்படிதல். 2வதாக ஒளித்து கொண்டு என்று சொன்னார், போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அது 2வது கீழ்ப்படிதல். 3வதாக ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் என்று சொன்னான், அவன் அதை குடித்தான். அது 4வது கீழ்ப்படிதல். 5வதாக உனக்கு போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன் சொன்னார். அதே போல காகங்கள் வந்தது. காகங்கள் கொடுக்கிற ஆகாரத்தை எலியா சந்தோஷமாய் சாப்பிட்டான். அது 5வது கீழ்ப்படிதல்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல எலியாவுக்கு அங்கு 2 நேரம் காத்திருக்கிற நேரமா இருந்தது. 2 நேரம். ஒன்று விடியற் காலத்திலே காகங்கள் கொண்டு வந்து அப்பத்தை கொடுக்கும். எப்போ வரும் என்று அந்த காகங்களுக்காக விடியற் காலத்தில் காத்திருந்தோம். அதே போல சாயங்காலத்தில் கொண்டு வந்து கொடுத்தது. சாயங்காலம் எப்போ வருதுன்னு சொல்லி அதுக்கு காத்திருந்தோம். அப்போ சொத்துற கத்துனவே அந்த 6வது கீழ்ப்படுதல் காத்திருக்கிற ஒரு கீழ்ப்படுதல். இப்ப எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கேரித் ஆற்றின் அனுபவம் முதலாவது அவனை ஒழித்து கொண்டிருக்கிற அனுபவமாய் நல்ல கீழ்ப்படுதலை கொடுக்கிறது. 2வது அந்த கேரித் ஆற்றின் அனுபவம், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிப்பதை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த நல்ல ஒரு கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்றாரு? ஏத்தாப்புல போனா போ, ஒழித்து கொண்டிருந்தா ஒழித்து கொண்டிரு, காத்துட்டுனா காத்துட்டு, ஓசத்துல தண்ணிய குடினா குடி. நல்ல ஒரு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்ததுதான் இந்த கேரித் ஆற்றுங்கர். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இங்க ஒரு ரகசியத்தை சொல்றேன். எல்லா பரிசுத்தவானுக்கும் எல்லா பரிசுத்தவாட்டிக்கும் எல்லா தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் பைபிளை வச்சுதான் பேசுவாருன்னு கிடையாது. அப்புறம் சொப்பனத்துலதான் வருவாரு, தரிசனத்துலதான் வருவாரு, இல்ல ஊழியக்காடு பிரசங்கத்து மூலமா தான் பேசுவாரு கிடையாது. ஆண்டவர் நினைச்சா ஒரு ஆற்றுக்குள்ள கொண்டு போய் ஆற்றங்கரைய வச்சே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அவருக்கு மனிதர்கள் தான் அவசியம் என்று அல்ல, இயற்கையின் வடிவங்கள் கூட அவருக்கு போதும். இப்போ இந்த கேரித் ஆறு அவனுக்கு நல்ல ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை, தேவ சமூகத்துல மறைந்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்து. 2வது அந்த கேரித் ஆற்றானது எலியாவுக்கு அந்த ஜெப ஜீவியத்திலே நல்ல கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தது. எலியா போய் எலிசா கிட்ட சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பின்னாடி வான்னு சொன்ன உடனே எலிசா கீழ்ப்படிந்து வந்தாச்சு. எலியா போய் ஒபதியாட்ட சொல்றாரு, எலியா வந்திருக்கேன்னு போய் ஆகாப்புக்கு சொல்லுன உடனே ஒபதியா போய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் ஆகாப் வந்த உடனே நீதான் தேசத்தை கலக்குறான்னு சொன்ன உடனே அவனும் ஆமா கலக்குனதா, நீயும் கலக்குறேன்னு சொல்றான். இப்ப இவங்க எல்லாருமே எலியாவுக்கு கீழ்ப்படுறாங்க. அப்புறம் பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து நீங்க பலி செலுத்துங்கன்னா பலி செலுத்துறாங்க, சத்தமா கூப்பிடுறா சத்தமா கூப்பிடுறாங்க. எலியா சொல்றதுக்கு எல்லாருமே கீழ்ப்படினாங்க. விதவைய பார்த்து சொல்றாரு, நீ போய் ஒரு அப்பத்தை சுட்டு எனக்கு கொண்டு வா. அவன் உடனே அப்படியே சுட்டிட்டு கொண்டான்ட்டான். ஒரு காலத்துல இந்த எலியா சொல்றதுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆனா அடுத்த ஒரு காலம் வந்தது பாருங்க, அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு ஒரு 6 கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தது. இதுதான் தேவன் நடத்துகிற பாதை. நீங்க ரெவரண்டா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், சீனியரா இருக்கலாம், அட்வொகேட்டா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், எந்த போஸ்டிங்ல இருக்கலாம். நீங்க சொல்றது எல்லாரும் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கலாம். அதனால நான் யாருக்கு தலை வணங்க வேண்டியது இல்லை, கர்த்தரின் தலையை உயர்த்தி வச்சிருக்காருங்க நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க சொல்லும் போது ஒரு காலத்துல சொல்ற சாரிபாத் விதவை கீழ்ப்படிவான், ஒரு காலத்துல எலிசா கீழ்ப்படிவான், ஒரு காலத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் கீழ்ப்படிவாங்க, ஒரு காலத்துல ஆகாப் கீழ்ப்படிவான், ஒரு காலத்துல ஒபதியா கீழ்ப்படிவான். நீங்க சொன்னா ஒரு காலத்துல இவங்க எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அதனால வாழ்க்கை முழுவதுமே நீங்க சொல்றதுக்கு எல்லா காலமும் கீழ்ப்படிவார்கள் நினைக்க கூடாது. மற்றொரு காலம் வரும், அப்ப ஆண்டவர் உங்களை கொண்டு போய் எலியாவை போல ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆற்றங்கரைய வச்சு கீழ்ப்படுதலை கற்றுக்கொடும். அங்க இருக்கிற கோரை புற்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொடும், அந்த தண்ணீர் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும். ஸ்தோத்திரம், அங்க வர்ற காக்கா குருவிகள் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கும். இது எதை குறிக்கிறது? ஒரு மனுஷன் எல்லாருக்கும் மேல் அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ளவன் தேவனுக்கும் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான்.
இதுதான் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கேரி தாறு முதலாவது எலியாவின் ஜெபத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை கொடுத்தது. இரண்டாவது அந்த கேரி தாறு எலியாவுக்கு நல்ல கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தது. இந்த கேரி தாற்று நல்ல கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தது. மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சோதரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. எந்த ஆறு? கேரி தாறு. இப்போ இந்த கேரி தாறு ஒளிந்திருந்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது. இந்த கேரி தாறு எலியாவுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தது. ஆனா இப்போ அதே ஆற்றை குறித்து சொல்லுது, அந்த கேரி தாறு வற்றி போயிட்டு. இந்த மூணாவது குறிப்பு எதை குறிக்கிறது தெரியுமா? இதுதான் விசுவாச சோதனை. விசுவாச சோதனை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதனையிலே பலவிதமான சோதனை உண்டு. அதிலே ஒன்றுதான் விசுவாச சோதனை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த விசுவாச சோதனையிலே நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த விசுவாச சோதனையிலே நாம் சோத்திரம் அதை வெற்றி பெறுகிறவர்களா இருக்கணும். இப்போ அங்க விசுவாச சோதனை எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. எந்த ஆற்றுல ஒளிந்து கொண்டிருந்தாரோ, எந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டிருந்தாரோ, எந்த ஆற்று தண்ணீரை குடித்து கீழ்ப்படுதலை காண்பித்தாரோ அதுவே வற்றி போயிற்று. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். இப்போ சோத்திரம், அப்ப எலியாவால் ஜெபிக்க முடியுமா? முடியாது. நல்ல உற்சாகமாய் இருக்க முடியுமா? முடியாது. சோத்திரம், நல்ல ஆனந்தமாய் காணப்பட முடியுமா? முடியாது. இப்ப இதை குறிக்கிறது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த விசுவாசத்துக்கு வருகிற மிகப்பெரிய ஒரு சோதனையை காண்பிக்கிறது. இந்த வற்றி போகிற அனுபவம் என்றால் என்ன? வற்றி போகிற அனுபவம் எதையெல்லாம் காண்பிக்கிறதா இருக்குது? வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவேல் 1:10. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. அல்லேலூயா. இந்த வற்றி போன அனுபவத்துக்கு பைபிள் சொல்லுது, ஓ கர்த்தர், ஒன்று பாழாயிற்று, இரண்டாவது துக்கம் கொண்டாடுகிறது, மூன்றாவது அழிக்கப்பட்டது, நாலாவது வட்டி போயிற்று, ஐந்தாவது மாண்டு போயிற்று. இதுல வற்றி போனது என்ற வார்த்தையை விட்டோம்னாக்கா 4 காரியங்களுக்கு பாலான அனுபவம், துக்கம் கொண்டாடுகிற அனுபவம், அழிக்கப்பட்ட அனுபவம், மாண்டு போகிற அனுபவம். இப்போ ஓ சோத்திரம், அந்த தண்ணி கேரித்தாறு வற்றின உடனே அந்த ஆறே பாழாய் போனது மாதிரி நல்ல தல 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 தலன்னு இருந்தது. நல்ல சல சல தண்ணி ஓட்டமா இருந்தது. ஓ சோத்திரம், பறவைகள் காக்காகள் சோத்திரம் பருந்து கொண்டு குடிக்கிறதா இருந்தது. இப்போ எல்லாம் வற்றி போனதுனால இந்த யோவேல் 1:10 சொல்லுகிறபடி பாழா போயிடுச்சு. இரண்டாவது துக்கம் கொண்டாடப்படுகிறது. யார் துக்கம் கொண்டாடுறா? எலியாதான். நல்லா கவனிக்கணும். நீங்க எவ்வளவுதான் பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவாட்டியா இருந்தாலும், ஒரு சோதனை, விசுவாச சோதனை வரதான் செய்யும். அந்த விசுவாச சோதனையை தேவனே கட்டளையிடதான் செய்வார். இது எலியாவுக்கு மட்டும் கிடையாது. எலியா எப்படி தீர்க்கதரிசியா இருந்து இந்த கேரித்தாற்றின் ஜெபத்திலே விசுவாச சோதனை சகிக்கிறாரோ, இதே அனுபவம் தான் யோனா தீர்க்கதரிசிக்கு வந்தது. அங்க ஒரு கூடாரத்தை போட்டு உட்காராரு, அந்த கூடாரம் சரிஞ்சு விழுந்துருது. ஆமணக்கு செடி முளைக்குது, ஆமணக்கு செடி ஒரு பூச்சி கடிச்சு போட்டுச்சு. இப்ப உச்சி வெயில் உச்சந்தலையில் அடிக்குது. அப்போ அவர் சொல்றார், ஐயோ நான் இருக்கிறத விட சாகிறது நல்லதுன்றார்.
இப்படிதான் சொல்லுவேன். இப்ப இந்த விசுவாச சோதனை எதை குறிக்கிறது? இந்த யோவேல் 1:10 அது துக்கம் கொண்டாடப்படுதலை காண்பிக்கிறது. இப்பதான் காக்கா அப்பத்தை கொடுத்துச்சு, இறைச்சிய கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டு நல்ல திருப்தியா சந்தோஷமா இருந்த எலியாவின் ஜெபஜீவியம் இப்ப துக்கம் நிறைந்ததா மாறிச்சு. மூணாவது அந்த வசனம் சொல்றது அழிக்கப்பட்டது. வற்றி போகிற அனுபவம் எதை குறிக்கிறது? அழிக்கப்படுது. எது அழிந்து போயிருக்கும் தெரியுமா? அங்க காகங்கள் கொண்டு வந்த அப்பமும் இறைச்சியும் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாம அது மீதம் வைத்திருக்க கண்டிப்பா இது கெட்டு நாறி அழிந்து போயிருக்கும். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்க. இது எலியாவின் வாழ்க்கையில ஏதோ ஒன்னா எப்பயும் நடந்துடல. இது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இப்ப அங்க அழிவு கிடைச்ச நல்ல சாப்பாட்டுக்கு அழிவு வந்துருச்சு. அடுத்ததா அந்த வசனம் சொல்லுகிறது, ஓ சொத்தும் அழிக்கப்பட்டது. அடுத்தது மாண்டு போயிற்று. எது மாண்டு போச்சு? கர்த்தர் நல்லவன். எலியாவை சோர்ந்து விடாய்த்து போய் சாக வேண்டிய நிலைமையில வந்துட்டு. எனக்கன்பான தேவச்சனமே, அங்க இருக்கிற ஆற்றில் இருந்த எல்லா ஜீவராசிகளும் ஆண்டு போன எல்லாத்தையும் கண்ணால் பார்க்கிறார். இப்போ கேரித் ஆற்றின் ஜெபஜீவியம் எலியாவின் வாழ்க்கையில முதலாவது ஒளிந்து கொண்டிருக்கிற கவசத்தில் உலகத்துக்கு மறைத்து கர்த்தருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற அனுபவத்தை கொடுத்து, இரண்டாவது இந்த கேரித் ஆற்றின் அனுபவம் எலியாவின் வாழ்க்கையில நல்ல கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தது. ஆனா அடுத்தது வந்த சோதனை விசுவாச சோதனை வந்தது. அந்த விசுவாச சோதனையில அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிருச்சுங்க. அந்த தண்ணீர் வற்றி போனது மாத்திரம் அல்ல, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தேவ மனுஷனுடைய ஜெபமும் வற்றி போனது, அந்த விசுவாசமும் வற்றி போனது. இது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இதே அனுபவம் தான் இன்னைக்கு வாழ்கிறதான பல ஊழியக்காருடைய அனுபவம். என்ன அனுபவம் தெரியுமா? நிறைய ஊழியக்காருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் வற்றி போயிருக்கு. வேத ஞானத்தின் அனுபவம் வற்றி போயிருக்கு. ஒரு காலத்துல இவங்க வாயை திறந்த சரளமா வசனம் பேசுனாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, யாராவது சரளமா வசனம் பேசுனா வாயை திறந்துட்டு ஆன்னு பாக்குறாங்க. ஏன் நீங்க பேசுன அனுபவம் எங்க போச்சு? ஏன் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாம போச்சு? ஏன் உங்க வாயிலிருந்து வார்த்தை வரலன்னா, அந்த வேதத்தின் அறிவும் வேதத்தின் கிருபையும் வற்றி போயிருக்கிறது. ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தரவே இப்ப நான் சொன்னேன், இந்த ஸ்தோத்திரம் இந்த கேரித் ஆறு வற்றி போனது. அதற்கு 4 காரணங்களை சொன்னேன். அதை தவிர இந்த கேரித் ஆற்று வற்றி போனதற்கு இன்னொரு காரியம் என்ன ஆதாரம் தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, தேசத்தில் மழை பெய்யாததினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அந்த சோத்திரம் கேரித் ஆறு வற்றி போனதற்கு ஒரு முக்கிய காரணம் மழை பெய்யல. இப்போ எந்த தீர்க்கதரிசி மழை பெய்யாது என்று சொன்னாரோ அந்த தீர்க்கதரிசிக்கே இங்க ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுக்க. வற்றி போகுதல் என்றால் என்ன? மழை பெய்யாதிருந்தால் என்ன நடக்கும்? தண்ணீர் கிடைக்காவிட்டால் எது நடக்கும் என்பதை ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுக்க. இதுதான் விசுவாச சோதனை. இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி விசுவாச சோதனை வருகிறது. விசுவாச சோதனைகள் வரும், ஆனால் அதுக்கு பேரே சோதனை அல்ல, அது விசுவாச சோதனை. அது விசுவாச சோதனை என்று பெயரா இருக்கிறதுனால, ஒன்று விசுவாசத்தினாலும், 2வது உபவாசத்தினாலும், 3வது நீடிய ஜெபத்தினாலும் அதை மேற்கொள்ளலாம். ஒன்று விசுவாசத்தினாலும், 2வது வேத வாசிப்பினாலும், 3வது நீடிய ஜெபத்தினாலும் அதை ஜெயிக்கலாம். இப்போ இங்க தண்ணீர் வற்றினது, கீழ்ப்படுதல் வந்தது, ஒழித்து கொண்டிருக்கிற அனுபவம் வந்தது. கேரித் அனுபவமே வித்தியாசமானது, எல்லாம் உண்மைதான்.
ஆனால் இத்தனை வந்தும் அந்த தேவ மனுஷனாகிய எலியாவை அழிக்க முடியல. ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்துல எலியா அழிஞ்சு போயிடல. எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால எலியா அழிஞ்சு போயிடல. கேரி ஆற்றுல தண்ணீர் வற்றி போனதுனால எலியா அழிஞ்சு போயிடல. இதெல்லாம் நடந்தாலும் அந்த எலியா ஜீவனோடு இருந்தார். அந்த எலியா நல்ல ஊழியத்துல இருந்தார். அந்த எலியா நல்ல கர்த்தரோடு இருந்தார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவை. என்னமும் வரலாம், எதுவும் நடக்கலாம், விசுவாச சோதனை வரலாம், அக்கினியின் சோதனை வரலாம், தண்ணீரை கடக்க வேண்டிய சோதனை வரலாம், இடியும் மின்னலுமான சோதனை வரலாம், போராட்டத்தின் சோதனை வரலாம். எந்த சோதனை வந்தாலும் எலியா அவைகளெல்லாம் மேற்கொண்டு நிலைத்திருந்ததை போல தேவ பிள்ளைகள் நிலைத்திருக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கு அக்கினி சூளை 7 மடங்கு எரிய வைக்கப்பட்டு, அதிலே கர்த்தர் நல்லவே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கிட்டு போன காவலாளிகள் செத்து போய்விட்டார்கள், நிலைத்து நிற்க முடியல. அதன் பின்பு இவர்களை தூக்கி நெருப்பில போடுங்கள் என்று சொன்ன ராஜா அந்த தீர்மானத்திலிருந்து மாறி தேவனுடைய தாசரை வெளியே வாருங்கள் என்று சொன்னான். அவனுடைய தீர்மானத்திலே அவனால் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். அங்கு அது மாத்திரமல்ல, அவன் விக்கிரகத்தை தான் வணங்க வேண்டும் அல்ல சோத்திரம் என்று சொல்லப்பட்ட அந்த விக்கிரக ஆராதனையும் அங்கு நிலைத்து நிற்க முடியவில்லை. அவங்க எல்லாம் பின்வாங்கினார்கள். ஆனா சாத்ராக்கை பாருங்கள், மேஷாக்கை பாருங்கள், ஆபேத்நேகோவை பாருங்கள். தானியேல் 3:16 சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சலையை நாங்கள் பணிந்து கொள்ளுவதே இல்லை. எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இதுதான் எலியாவின் வாழ்க்கை. எலியாவுக்கு விசுவாச சோதனை வந்தது, கீழ்ப்படுதலுக்கு சோதனை வந்தது, ஒளிந்து கொள்ளுகிறதில் சோதனை வந்தது, தான் நம்பி குடிச்ச ஆத்து தண்ணியிலிருந்தே சோதனை வந்தது. வந்த சோதனை எல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் மாறிக்கொண்டே இருந்தது, போய்கொண்டே இருந்தது. ஆனா எலியாவோ அங்கேயே உறுதியாய் நிலைத்திருந்தது. அந்த சோதனைக்கு மேல் ஜெயிக்கிற மனுஷனாய் நின்றிருந்தான். அந்த சோதனையை மேற்கொள்ளுகிற மனுஷனாய் நின்றிருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாச சோதனையிலே தயவு செய்து நிலைத்திருங்க. விசுவாச சோதனையிலே கர்த்தருக்குள் உறுதியாயிருங்க. எந்த நிலைமை வந்தாலும் நீங்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருந்துவிடக் கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் ரட்சிப்பை இழக்கிறவர்களாய் இருந்துவிடக் கூடாது. ரட்சிப்பும் நிலைத்திருக்குதலும் எதுல இருக்குதுன்னா, உங்களுக்கு புரிய ஒண்ணுமா சொல்றேன், நல்ல திரும்ப சொல்றேன். ஒரு மனுஷருடைய பூரணப்படுத்தப்பட்ட ரட்சிப்பும் ஒரு மனுஷனுடைய சுத்திரம் பூரணப்படுத்தப்பட்ட விசுவாச ஜீவியமும் எங்க இருக்குன்னாக்கா அவர்களுடைய வாயின் வார்த்தையில தான் இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறேன், அவர் என்னுடைய தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லி நீங்க அந்நிய புத்திரர்களுக்கு முன்பாக ஒரு தரம் மறுதலிச்சாலே அது மறுதலிப்பு தான். ஆனா என்னை நெருப்பில் சுட்டு போட்டாலும் மறுபடியும் ஜெபிக்கிற எலியாவை போல நான் உறுதியாயிருப்பேன். கர்மேல் பர்வதத்திலே தண்ணீர் ஊத்தின வாய்க்கால் இருந்த தண்ணீர் எல்லாம் போயிடுச்சு. ஆனா வாய்க்கால் நிலைத்திருந்ததை போல இங்கே எலியா நிலைத்திருக்கிறது போல நான் கர்த்தருடைய ரட்சிப்பிலே அவருடைய விசுவாசத்துல நிலைத்திருப்பேன்னு சொல்லணும், நிலைச்சு நிக்கணும். இன்னைக்கு சிலருக்கு ஒரு வார்த்தை சொன்னா பயங்கர கோபம் வந்துடும். யாராவது ஒண்ணு சொன்னா கம்பெனி மாறிடுறாங்க, ஊழியத்தை மாறிடுறாங்க, சபையை மாறிடுறாங்க, ஐக்கியத்தை மாத்திடுறாங்க. ஆனா உண்மையான ஒரு கேரி ஆற்றின் அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம்,
எப்போ வரைக்கும் நிலைச்சிருக்கணும் தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சோத்திரம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. இப்ப கவனிங்க, எது வரைக்கும் நிலைச்சிருக்கணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வருகிற வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தை மறுபடியும் வர்றதுக்கு உள்ள உங்களை தேடி வந்துட்டு இருந்த காக்கா வராம போயிடும். தேவனுடைய வார்த்தை மறுபடியும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ருசி வர்க்கமா கிடைச்ச அப்பமும் சோத்திர இறைச்சியும் கிடைக்காம போயிடும். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி சோத்திரம் உங்க தண்ணி வத்தி போயிடும். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒளிஞ்சிருந்த இடம் அது ஒளிஞ்சிருக்க முடியாம வெட்ட வெளியா மாறி போயிடும். இது எல்லாதான் விசுவாச சோதனை. ஆனா அந்த வெட்ட வெளி ஆகிற அனுபவம் வந்தாலும், வந்து கொண்டிருந்த காக்கா நின்று போனாலும், கிடைச்சதான அப்பமும் இறைச்சியும் கிடைக்காம போனாலும், கர்த்தர் நல்லவே. தேவனுக்காக எலியா அந்த ஜெபத்தின் மூலமாய் உறுதியாய் நின்றார். அந்த உறுதியை விடலை. அந்த நிக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நான் தப்பா பேசுறேன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இது சிலரை காயப்படுத்துறது தான். ஆனா காயம் உண்டாக்குவது தவறு கிடையாது. என்னன்னாக்கா, இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஊழியம், வீதிக்கு வீதி ஊழியம், எங்க பார்த்தாலும் ஊழியம், யார் பார்த்தாலும் ஊழியக்காரர்கள். அதனால இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ஊழியத்திலையும் நிலைச்சு நிக்கிறது கிடையாது. எந்த ஒரு ஐக்கியத்திலையும், எந்த ஒரு விதமான கூட்டத்திலையும், அல்லது எந்த ஒரு ஊழியக்காட்டையும் நிலைச்சு நிக்கிறது கிடையாது. காகத்தை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. காகத்தை குறித்த நிறைய பாடல்கள் இருக்குது. புறநானூறு பாடல்கள் இருக்குது. காகத்தை குறித்த வரலாறு இருக்குது. ஆதி காலத்துல காக்கை பாடினியார் என்று சொல்லி ஒரு பாடகியே இருந்தாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த காக்காய்கள் கூட பாருங்க, அவங்களுடைய தீர்மானத்துல உறுதியா இருக்கு. என்னன்னாக்கா, அதுகிட்ட இந்த ஒரே தீர்மானம், எப்பயும் ஒற்றுமையா இருப்பது, எப்பயும் அதோடைய கூட்டத்தோட இருப்பது, எப்பயும் ஒரு ஐக்கியத்துல, தனியா இல்ல. ஏதாவது ஆகாரம் கிடைச்சிருச்சா கத்தி சத்தம் போட்டு கூப்பிட்டு அலறி தன்னுடைய இனத்தை, தன்னுடைய பந்து ஜனம் எல்லாத்தையும் வர வச்சு பகிர்ந்து சாப்பிடும். இன்னைக்கு காக்கா கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை, ஒரு மனம் இன்னைக்கு நிறைய விசுவாச வாழ்க்கையில இல்லை. சபை மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனவரி மாசம் போறது ஒரு சபை, அக்டோபர் மாசம் போறது ஒரு சபை. உடனே அடுத்தவங்க தீர்மானம், ஆண்டவரே புது வருஷத்துல எங்களுக்கு ஒரு புது சபையை தாங்க ஆண்டவரே. இப்ப இதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு காலத்துல கற்புள்ள சபையை கட்டிட்டு இருந்தார். அப்போ மணவாட்டி சபையை கட்டிட்டு இருந்தாரு. இப்ப ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு புது சபை தாங்க, புது ஊழியம் தாங்க, புது இடம் தாங்கன்னு சொல்லி கேட்டு ஆண்டவரே சோத்திர புது புது ஊழியங்களை ஏற்படுத்திட்டார். அதனால எங்கேயும் நிலைச்சிருக்குது இல்லை. இந்த ஊழியக்கார் சரி கிடையாது, இந்த ஊழியம் சரி கிடையாது, முன்ன மாதிரி அந்த பிரசங்கம் கிடையாது, முன்ன மாதிரி இந்த உபதேசம் கிடையாது. அதனால அங்க போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, எலியாவின் ஜெபஜீவியமும் சரி, எலியாவின் ஜீவியமும் சரி, அது நிலைத்திருக்கிற அனுபவம். இந்த கேரித் ஆற்றங்கரை என்பது நாம் அலைந்து திரிகிறவராய் அல்ல, நிலைத்திருக்க வேண்டும். எதுவரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும்? அந்த 1 ராஜாக்கள் 17:8 வசனத்துலதான் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அந்த வார்த்தை உண்டாகிற வரைக்கும் நிலைச்சு நில்லுங்க. உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எந்த வெளிய கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும், எந்த நிர்பந்தம் வந்தாலும் நீங்க நிலைச்சு நிக்கணும்.
அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு வந்து, மகளே, இங்க நான் ஒண்ணு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுத்துட்டேன். இப்ப நீ வெளியே வா, ஒன்னு ஒரு ஊழியக்காரியா பயன்படுத்த போறேன், நீ வேறு ஒரு ஸ்தலத்துக்கு போவாய், கர்த்தர் சொன்னா வெளியில போங்க. அங்க ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் யார் வந்து சொன்னாலும் உங்களால் அந்த ஊர்ல இருக்க முடியாது, அந்த ஊழியத்தில் இருக்க முடியாது, அந்த குடும்பத்தில் இருக்க முடியாது, அந்த ஐக்கியத்தில் இருக்க முடியாது. நீங்களே இருக்கணும்னு விரும்பினாலும் ஆண்டவர் எசேக்கியேலுடைய தலை மயிரை பிடிச்சி, அந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் சொல்லுது, அவருடைய உச்சந்தலை மயிரை பிடித்து உயர கொண்டு போயிட்டார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அவரே தலைமுடிய பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவார். நீங்க விரும்பினாலும் இருக்க முடியாது. அது நீங்க இப்ப இருக்குது காலேஜா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஐடி கம்பெனியா இருக்கலாம், இண்டிபெண்டா இருக்கலாம், மினிஸ்ட்ரியா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், வில்லேஜ் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ஃபாரின் டிராவலா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற வரைக்கும் நீங்க அங்கே மறைஞ்சுதான் இருக்கணும். காக்கா வரும், வராம போகும், நிலைச்சு நிக்கணும். அப்பம் கிடைக்கும், கிடைக்காம போகும், நிலைச்சு நிக்கணும். தண்ணி இருக்கும், இல்லாம போகும், நிலைச்சு நிக்கணும். ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் மறைஞ்சி போயிரும், வெட்ட வெளிச்சமாயிரும், ஆனாலும் நிலைச்சு நிக்கணும். சோத்திரம், நல்ல வட்டி போகிற அனுபவம் வரும், ஆனால் நிலைச்சு நிக்கணும். எப்போ வரைக்கும் நிலைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை வர்ற வரைக்கும். நாம ஒரு முடிவெடுத்து, நாம ஒரு தீர்மானம் பண்ணி, நம்முடைய கண்ணுக்கு இதமா, நம்முடைய சரீரத்துக்கு இதமா அப்படியே சோத்திரம் மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நிரந்தரமா கைவிட்டுருவார், நிரந்தரமா கைவிட்டுருவார். இங்க ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்படி அப்படியே கிளை மாறுகிற, சோத்திர தத்தி தத்தி நடக்கிற இந்த இருமனம் உள்ளவர்களாய் பாகாலையும் பின்பற்றி கர்த்தரையும் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஏன் தேவன் அவர்களை கைவிடுவார் தெரியுமா? அவர்களை தேவன் கைவிடுவதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பூமியில தான் பிரதர் விரும்பின ஊழிய காட்ட போலாம், பூமியில தான் சிஸ்டர் விரும்பின ஊழியங்களுக்கு போலாம், ஆனா செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் என்பது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அங்க போயிட்டு பிதாவின் பரலோகம் எனக்கு பிடிக்கல, நான் குமாரனுடைய பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னாக்கா அந்த குமாரன் பரலோகம் பிதாவின் பரலோகம்லாம் கிடையாது. இங்கே சோத்திரம் எனக்கு இடம் பத்தல, அங்க போறேன்னா அது முடியாது. பரலோகம் ஒண்ணுதான். அப்போ அந்த ஒரு பரலோகத்துல போய் ஒரே இடத்துல நிலைச்சிருக்கிற அனுபவம் வரணும்னாக்கா இந்த பூமியிலே கர்த்தருக்காக, கர்த்தர் வச்ச தேசத்துல, கர்த்தர் வச்ச பட்டணத்துல, கர்த்தர் வச்ச ஐக்கியத்துல, கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல நிலைச்சு நில்லுங்க. ஆனா நீங்க போறதுக்கு தடையே கிடையாது, தாராள போகலாம். நீங்க விரும்பின இடத்துக்கு போகலாம். நானே ஜெபம் பண்ணி உங்களை சந்தோஷம் அனுப்பி வைக்க ரெடி. ஆனா வசனத்தை சொல்றேன், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ எழுந்து சாரிபாத்துக்கு போன் சொல்ற வரைக்கும் கேரி தாற்றங்கரையில் இருக்க வேண்டியது அவசியம். கேரி தண்டையில் காத்திருக்க வேண்டியது அவசியம். இங்கே இன்னொரு மிகப்பெரிய வெளிப்பாடு நான் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் சிலர் பயமுறுத்தலாம், ஆனா உண்மை அதுதான். ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல ஊழியக்காரர், அவர் ஜெபிக்கிறவர், அவரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார், கர்த்தருக்காக வாழ்றான்னு வச்சுங்க. அப்போ அந்த ஊழியக்காரு, அந்த நல்ல ஊழியக்காரு, அந்த ஜெபிக்கிற ஊழியக்காரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற ஊழியக்காரு ஒரு இடத்துக்கு போனா அங்க என்ன உண்டாகணும்? நன்மை உண்டாகணும், ஜீவன் உண்டாகணும். ஆனா இங்க என்ன நடந்தது தெரியுமா? கேரி தாற்றண்டைக்கு எலியா போயிட்டார். கர்த்தர் சொல்லிதான் போனார், நீ பாத மாதிரி யோர்தானுக்கு போயிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கப்பா, நீ போற வழியில யோர்தான் இருக்குப்பா, யோர்தான் போக கூடாது. யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரி தாட்டுக்கு போ. கர்த்தர் சொல்லிதான் வந்தார். ஆனா இந்த எலியா நல்ல மனுஷன் தான், கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் தான்.
ஜெபிக்கிறவர் தான் கர்த்தர் வார்த்தை சொல்றதா. ஆனா எலியா வந்த பின்னாடி பாருங்க, ஓ கர்த்தர் நல்லவன். ஆரம்பத்தில் வந்த காக்கா வராம போயிடுச்சு, ஆரம்பத்தில் கிடைச்ச அப்போ கிடைக்காம போயிடுச்சு, ஆரம்பத்தில் வந்த இறைச்சி கிடைக்காம போயிடுச்சு, அங்க இருந்த தண்ணி வத்தி போயிடுச்சு, ஒளிஞ்சிட்டு இருக்கிற அனுபவம் வெட்ட வெளியாயிடுச்சு. அப்போ எல்லாமே அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு. இது ஊழியக்காரருடைய ஆசீர்வாதமா? இது தேவ மனுஷனுடைய ஆசீர்வாதமா? நல்ல தேவ மனுஷனாக்கா கணுக்கால் அளவு இருக்கிற தண்ணி முழங்கால் அளவாயிருக்கணும், முழங்கால் அளவு தண்ணி இடுப்பளவாயிருக்கணும், இடுப்பளவு தண்ணி நீச்சல் ஆழமாயிருக்கணும். இவர் நல்ல ஒரு தேவ மனுஷனாக்கா காலையில வந்த காக்கா மாலையில வந்துச்சு, மாலையில வந்தது காலையில வந்தது, இப்ப இது ரெண்டு சேர்த்து இன்னொரு கூட்டத்தை கூட்டு வந்திருக்கணும். இவர் தேவ மனுஷனாக்கு தண்ணியை குடின்னு கத்த சொன்னாரு. ஆனா அவர் போன பிறகு குளிக்கக்கூடிய அளவுக்கு குளிக்கிறதா மாறி இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாமே ஒவ்வொன்னா நின்று போயிடுச்சுங்க. எல்லாம் ஒவ்வொன்னா நின்று. இந்த மாதிரி இந்த வசனத்தை வேத பகுதி எத்தனை பேர் நீங்க யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இப்படி வெளிப்பாடு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியத்தை சத்தியமா சொல்றேன், சில நேரத்துல தேவ மனிதர்களை எல்லா இடத்திலும் ஆசீர்வாதமாகவே நடத்துவார் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். எல்லா தேவ மனிதர்களையும் எல்லா தேவ மனுஷிகளையும் எல்லா இடத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமாகவே நடத்துவார் நினைக்காதீங்க. சில நேரத்திலே தேவ மனிதர்கள் அந்த வீட்டுக்கு, தேவ மனிதர்கள் அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா இவங்க போய் அங்க தங்கிட்டு, இவங்க போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு, இவங்க போய் அங்க தண்ணியை குடிச்சிட்டு, இவங்க போய் அங்க சாப்பிட்டுட்டு, இவங்க போய் அங்க ஒளிஞ்சு இருந்துட்டு, இவங்க போய் அங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க உள்ளதும் போச்சுடா, நொல்ல கண்ணா, தண்ணியும் போயிடுச்சுடா, அப்பமும் போயிடுச்சுடா, ஓ இறைச்சியும் போயிடுச்சுடா, ஓ சுத்திர கோர புல்லு போயிடுச்சுடா, ஒளிஞ்சி இருக்கிற அனுபவம் போயிடுச்சு, எல்லாம் அப்படியே இல்லாம போயிடும். எலியா போன இடத்துல சாரிபாத் விதவை வீட்டுல மாவு பெருகுது, என்ன பெருகுது, ஆனா இங்க இருக்கிற தண்ணியும் வத்தி போகுது. இது எதை குறிக்கிறது தெரியுமா? இது தேவ மனிதருடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறதை குறிக்கிறது. சில ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சோடனே அவங்களுக்குள்ள ஒரு பிசாசு நுழைஞ்சிருமா. என்ன பிசாசு தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் எங்க போனாலும் நான் என்ன சொன்னாலும் நடக்கும், நான் போய் அவங்க வீட்டுல தங்கிட்டு வந்தா போதும், எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனக்குத்தானே ஒரு சூத்திரம் பெருமையின் விசுவாசத்தந்தும். அதனாலதான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்க விசுவாச சோதனையே. எப்பா எலியா, நீ வரும்போது ஆற்றுல தண்ணி நிரம்பி இருந்து. எப்பா எலியா, ஓ நீ ஒளிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு செடியும் கொடியும் நிரம்பி இருந்து. எப்பா எலியா, நீ வரும்போது காலையிலையும் சாயங்காலமும் காக்கா வந்துகிட்டு இருந்துச்சு, காக்கா கூட்டம் வந்துச்சு, காக்காவின் சத்தம் வந்துச்சு. எப்ப எலியா நீ ஓ சொத்துல இருக்கிற இடத்தை தேடி அங்க அப்பம் வந்துச்சு, நல்ல இறைச்சி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. நல்லா கவனிங்க. கேரித் ஆற்றின் ஜெப அனுபவம் ஆரம்பத்தில் எலியாவுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கிற இடத்துல சுத்திரம் கூரைய பிச்சு கொடுக்கிற தேவனுடைய ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா அதே கேரித் ஆற்றின் எலியாவின் ஜெப அனுபவம் அவங்க இருக்கும் போதே ஒவ்வொன்னா எல்லாம் பறக்கிறதாய் இழக்கிறதாய் மாறிச்சு. ஆனாலும் எலியாவை நான் பெருமைப்படுகிறேன். ஆனாலும் எலியாவின் ஜீவியத்தை சந்தோஷமா பார்க்கிறேன். ஏன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஆதாரம். என்னன்னாக்கா அந்த 1 ராஜாக்கள் 17:8 சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அந்த கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வர்ற வரைக்கும் அந்த மனுஷன் நினைச்சிருந்தார் பாருங்க.
நான் இங்கதான் இருப்பேன். வெயில் பட்டா பரவாயில்ல, ஓசத்திரம் உஷ்ணம் பட்டா பரவாயில்ல, நல்ல பச்சை இல்லாட்டி பரவாயில்ல, காஞ்சி போனா பரவாயில்ல, இங்கதான் இருப்பேன் நிலைச்சு நின்னார் பாருங்க. அதுதான் எலியா. இதத்தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை கொண்டு எல்லா அற்புத அடையாளங்கள், நன்மைகள், தண்ணீர், காக்கா, அப்பம், இறைச்சி, நிழல், அது இதுன்னு எல்லாம் கொடுத்தாலும் சரி, இல்ல எதுவுமே கொடுக்காம கிடைக்காம போனாலும் சரி, இன்னைக்கு சத்தியம் என்னன்னாக்கா, நீங்க கர்த்தருடைய தீர்மானத்தில் நிலைச்சு நிக்கணும். கர்த்தர் வச்சு கேரி ஆற்றண்டையில் நிலைச்சு நிக்கணும். நான் எனக்கு எதுக்கு இந்த கேரி தாரு, பக்கத்துல யோர்தான் இருக்குது, அது அறுப்பு காலம் முழுது கரை புரண்டு ஓடுது. யோசுவா 3:15 படி அங்க போறேன்னு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளக்க வேண்டிய யோர்தானும் பிளக்காமல் போய்விடும். கர்த்தர் நல்லவர். யோர்தானுக்கு போகிறதுக்கு எலியாவுக்கு இன்னும் நாள் இருக்கு. யோர்தானுக்கு எலியா போனாக்க என்ன நடக்கும் தெரியுமா? அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிடுவார். கடைசியா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துலதான் கர்த்தர் சொல்றாரு, சத்துரு நீ யோர்தானுக்கு போ. அங்க போய் சால்வை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு, 2ஆ பிளந்துச்சு, அக்கறைக்கு போனாரு, பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. அப்போ யோர்தானுக்கு போறதுக்கு ஒரு காலம் உண்டு. யோர்தானுக்கு போற வரைக்கும் கேரி தாண்டியில் காத்திருக்க வேண்டிய ஒரு அனுபவம் உண்டு. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த வெளிப்பாடை புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் கதை சொல்ற மாதிரி கர்த்தர் எலியாவை கொண்டு போனாரு, கேரி தன்னை ஒழிச்சு வச்சாரு, அப்பத்தை கொடுத்தாரு, இறைச்சியை கொடுத்தாரு, நல்ல தண்ணியை கொடுத்தாரு, அங்கேயே வச்சு பராமரிச்சாரு. ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி இன்னைக்கும் பேசுறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு கர்த்தர் கரெக்டா சொல்றாரு இந்த கேரி தாற்றை பத்தி. இது நீங்க காத்திருக்க வேண்டிய இடம். கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அந்த தேசத்தில் இருக்க வேண்டிய தேசம். ஆண்டோடைய வார்த்தை வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இங்க கேரி தாற்றண்டியில் விசுவாச சோதனை வரும், விசுவாச பரீட்சை வரும். சோதனைக்கும் பரீட்சைக்கும் நிற்கிறவர்கள் மாத்திரமே பரீட்சிக்கப்பட்டவர்களாய் பரலோகத்துக்கு வருவார். சோதனையும் வேண்டாம், பரீட்சிக்கப்படவும் வேண்டாம் என்று சொன்னால் நீங்க ராஜ்யத்துக்கே வர முடியாது. கர்த்தர் நல்லவர். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே நீர் பக்கத்துல யோர்தானையும் கேரித்தை வைத்துக் கொண்டு கேரித்துக்கு போய் சொன்னீர். அதே போல இந்த எலியா கீழ்ப்படிந்து போனான். நானும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் மறுமுறை கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அந்த எலியா அங்கு நிலைத்து இருந்தார். நீர் என்னை வைத்த குடும்பத்தில், நீ வைத்த புருஷனோடு, நீர் கொடுத்த மனைவியோடு, நீர் கொடுத்த வேலையோடு, நீர் கொடுத்த கம்பெனியோடு, நீர் கொடுத்த சபையோடு, நீர் கொடுத்த ஐக்கியத்தோடு நான் நிலைச்சு நிப்பாண்டவரே. சில நேரத்துல அப்பம் கொடுக்கறாங்க, சில நேரத்துல நல்ல நான்வெஜ் மாமிசம் கொடுக்கற, இறைச்சி கொடுக்கறாங்க, சில நேரம் ஒண்ணுமே தரமாட்டுறாங்க, உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே இனி நான் நிலைச்சு நிற்பேன். அப்பத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் மாத்திரமல்ல, என் ஆண்டுடைய வார்த்தைக்காக நிலைத்து நிற்பேன். நான் சொல்கிறோம், அலைந்து திரிகிறவளாய் அல்ல, நான் நிலைத்திருக்கிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த எலியா முடிவு வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அங்கேயே இருந்ததை போல எங்களுக்கு அந்த சத்தியத்தின்படி அது நீடிய பொறுமையைத்தார். எது வந்தாலும் வராவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எலியாவின் மறுபடி ஜெபம், கேரித் ஆற்றின் ஜெபம், அந்த நீடிய பொறுமையை ஆண்டவரே அங்கேயே தரித்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர்
மறுபடி சோதனையை கற்றுக் கொடுத்தது, விசுவாச பரீட்சையை கற்றுக் கொடுத்தது, ஆண்டோடைய வல்லமை நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தது. இந்த வாழ்க்கையில் அதை கற்றுத்தாரும் ஆண்டவரே. எலியா நிலைத்திருந்ததை போல, எலியா பெருமையாயிருந்ததை போல, எலியா சகித்திருந்ததை போல, எலியா காத்திருந்ததை போல எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளை உலகம் முழுவதும் நடக்கிற சகல ஆராதனைகள், பரிசுத்தவான்கள் ஆராதனைகள், இந்த மாலை கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், அன்றே விதவிதமான கூட்டங்கள் உலகம் முழுவதும் நடக்கிறது. ஆனா எங்களுக்கோ இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய அந்த இரவுக்கு ஜெபமாய் கொடுத்து தொடர்ந்து மறுபடியும் ஜெபத்தை குறித்து மீண்டும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். தேரி தாற்றை குறித்து எத்தனையோ ஆண்டுகளை நாங்கள் கேட்டாலும் இன்றைக்கு அதிலிருந்து ஆழமான பிரமாணங்களையும் நல்ல உபதேசங்களையும் விசுவாச ஜீவியத்தையும், விசுவாச சோதனை என்றால் என்ன, விசுவாச பரீட்சை என்றால் என்ன, அது நிலைத்திருப்பது எப்படி என்கிற எல்லாவற்றை கற்றுக் கொடுத்ததற்காக இதை நாங்கள் காதால் கேட்டு மனதால் மறந்து போகாதபடி எங்க ஜீவியத்தில் அப்பியாசப்படுத்த உதவி செய்யும். நிறைய பேருக்கு இந்த பயிற்சியை நாங்களும் கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். எலியாவை போல நிலைத்திருக்கிறவர்களாய், நீடித்திருக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. அந்த இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும். அதிகாலை ஜெபத்தில் எழுந்து தேவசமத்தில் காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய தெய்வம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட இருந்து கேரி தாற்றின் அனுபவத்தை கொடுத்து நிலைத்திருக்க கர்த்தர் செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென்.